ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நைட் என்ன செய்ய போகிறோன்னா, சுட சுட சாதமும் வெண்டைக்காய் தொக்கு பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம். இதில் எண்ணெய் ஊற்றின்னு கடுகு வெங்காயம் போட்டுட்டேன். இது வெண்டைக்காய் லைட்டாக பிஞ்சு வெண்டைக்காய்ங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். இது எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும்தான் செய்கிறேன். ஸோ அதனால் குவான்டிட்டி கம்மியாக செய்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற குவான்டிட்டி நான் செய்கிற பக்குவத்துலேயே செய்யுங்க. செம்ம டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வரணும். இது சமையல் தெரிஞ்சவங்களுக்காக நான் போடலை. சமையலே தெரியாத கற்றுக்குறாங்கள்ல அவங்களுக்காக. அவங்க இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அது வரையும் வதக்கி நல்லா இந்த டைமில் ப்ரௌனிஷாக வந்தோடனையும் 2 தக்காளி போட்டிருக்கேன். சரிங்களா? 2 தக்காளி. இதுக்கு தேவையான மஞ்சள்தூள், உப்பு போட்டு அடுப்பை பாருங்கள், சிம்மில் வச்சுருக்கேன். மஞ்சள்தூள், உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காயில் உப்பு போட்டுன்றதுக்காக சும்மா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தான் மெயின்ன்றதுனால மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இது இந்த ஆயிலே ஃப்ரை ஆகும். சரிங்களா? நம்ம மூடி போட்டு சரிங்களா, இது வேகட்டும். மூடி போட்ட உடனே அப்படியே விடக்கூடாதுங்க. அப்பப்போ கலர் வேணும். நல்லா இந்த மாதிரி தக்காளி வதக்கணும். நல்லா பழம் தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வதக்கி நல்லா இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா இந்த மாதிரி வருங்க. இந்த பக்குவத்தில் வந்தப்போ வெண்டைக்காய் எடுத்து கொட்டிடணும். வெண்டைக்காய் எடுத்து கொட்டிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இது குக் ஆகணும். இது 5 மினிட்ஸ் மசாலாலே குக் ஆகணும். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெண்டைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுது. இதை கிளறி இதுவும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது ஆஃப் பண்ணிடுவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நமக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ் வச்சுருக்கேன். ரெண்டுமே